ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து அடுத்து அதாவது லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இதுக்கான இன்புட் என்னவா இருக்கும்னா லாஸ்ட் லைனோட நம்பர் தான். அதாவது 6ன்னு கொடுத்தாங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார், 6 ஸ்டார். ஸோ நம்மளுக்கு இன்புட் ஏற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேட்டா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன, இன்புட் இதுக்கான இன்புட் 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை ஸ்டாரு எத்தனை ஸ்பேஸு, எஸ்பினா ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டார் இருக்கு நம்மளுக்கு 1 தான். அந்த ஒரு ஸ்டார் வேணும்னா நம்ம எத்தனை ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுக்கு பையன்னு வருமா. இதே நம்ம இன்புட்டு பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்டார் கொடுப்போம். சரி, 4 ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு தானே ஆரம்பிப்போம். ஸோ அப்போ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும்னா n-1. அதாவது இங்க எத்தனை இருக்கோ, அதாவது 6னா ஒரு ஸ்டாரு 5 ஸ்பேஸ், 4னா 3 ஸ்பேஸ் ஒரு ஸ்டாரு, அதே 2னா ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார். அந்த மாதிரி இந்த நம்பருக்கு -1 தான் நம்மளோட ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும். போட்டதுக்கு அப்புறம் ஃபார் லூப் எதுக்கு, லைன் ஐட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபார் லூப். அண்ட் தென் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணச்சே ஃபர்ஸ்ட் என்னத்தை பிரிண்ட் பண்ண, சூப்பர்ப்பா, பிளாக் ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்தை பிரிண்ட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் என்னத்தை பிரிண்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஸை தானே பிரிண்ட் பண்றோம். அதாவது ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போறோம் நம்ம. அப்ப என்ன பண்ணணும், ஃபார் லூப்ல ஸ்பேஸுக்கான ஃபார் லூப் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார் லூப்ல ஸ்டாருக்கான ஃபார் லூப் எழுதணும். எழுதிட்டு லைன் பிரேக் பண்ணுவோமா, நார்மலா பண்ற மாதிரி லைன் பிரேக் பண்ணுவோமா. பண்ணதுக்கு அப்புறம் எப்பயுமே நம்ம ஸ்டாரை டிக்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். சப்போஸ் அதாவது இந்த இதுக்கு ஸ்டாரை இன்க்ரீஸ் பண்ணோம், அதாவது ஒன் ஸ்டார்ல இருந்து 2 ஸ்டார்னு மாறணும், 2ல இருந்து 3ன்னு மாறணும். அதே இங்க 5ல இருந்து 4ன்னு மாறணும், டிக்ரீஸ் பண்ணோம். ஸோ இங்க என்னன்னா நெக்ஸ்ட் லைன்ல ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகுதா. ஓகே, அப்ப நான் பேசிக்கா எனக்கு ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகணும்ப்பா, ஸ்டார் இன்க்ரீஸ் ஆகணும். கூடவே என்ன ஆகணும், எனக்கு ஸ்பேஸ் மைனஸ் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்பேஸ், அடுத்து 5, 4, 3, 2, 1 மாறுதா. லாஸ்ட்ல நோ ஸ்பேஸும் இருக்கா. ஸோ ஸ்பேஸையும் மைனஸ் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ஈஸி தான். ஓகே, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார் எடுத்துட்டேன். எடுத்துக்கப்புறம் ஸ்கேனர் எஸ்என் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. ஸோ ஸ்கேனர் வாங்கிட்டு பிரிண்ட் லைன்ல லைன் வாங்கிப்போமா, என்டர்னு கொடுத்துப்போம் போதும். ஃபர்ஸ்ட் நான் லைன் வந்து இன்ட் n is equal to sn டாட் நெக்ஸ்ட் இன்ட்ல வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் எல்லா லைன்லயும் ஸ்டார் எனக்கு 1 தானே. அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு நம்ம என்ன சொன்னோம், எவ்வளோ லைன்ஸோ அந்த லைன்ஸ் -1. 5 லைன்னா 4 ஸ்பேஸ், 6 லைன்னா 5 ஸ்பேஸ், அந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் லைனுக்கான ஒரு ஃபார் லூப்பா இன்ட் i equal to 0, i less than லைனுக்கு n, i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பிரிண்ட் பண்ண போறோம், ஸ்பேஸ் தானே. ஸோ ஃபார் j equal to 0, j less than ஸ்பேஸ் j ப்ளஸ் ப்ளஸ். நம்மளுக்கு என்ன பண்ணோம், பிரிண்ட் எல்லாம் கிடையாது, பிரிண்ட் இல்லை. ஸோ பிரிண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இங்க நான் சைடில் வேணா போடுறேன். இந்த ஃபார் லூப் வந்து ஸ்பேஸுக்கு, இது வந்து லைனுக்கு, அண்ட் தென் இப்போ லாஸ்டா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுமா, இன்ட் k is equal to 0, k less than ஸ்டாருக்கு str ஸ்டார் k ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போறோம். இல்லை என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ஆஃப் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் தென் இங்க வந்து ஸ்டாருக்கான ஃபார் லூப்னு போட்டுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா லைன் பிரேக். ஏன்னா இது எல்லாமே ஒரே லைன்ல நடக்குது. ஸோ ஒரு லைனை நம்ம பிரேக் பண்ண போறோம். அப்பதான் செகண்ட் லைன் போயிட்டு ஸ்பேஸை மைனஸ் பண்ண போறோம், ஸ்டாரை இன்க்ரீஸ் பண்ணே வர போறோம். அவ்வளவுதான். இன்ட் போடலையோ, இன்ட் j is equal to 0. ஓகே, ஃபைனு கொடுக்குறேன். ஸோ அழகா இங்க பாத்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த பேட்டர்னுக்கான ஒரு ப்ராப்ளம்.
தேங்க்யூ.